இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் நாங்க செய்யறோம்னு சொல்லி எழுதி கொடுக்க தயாரா இருக்கோம். ஐயோ அப்பா, இந்த பொண்ணு அழைப்பு நடக்காம மல்லிகா கலங்கி போய் உட்கார்ந்துருக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. எங்களுக்கும் சம்மதம் தாங்க. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அண்ணே, அதெல்லாம் முடியாதுண்ணே. எதுவா இருந்தாலும் எழுதி கையெழுத்து போட்டு வாங்குங்க. இந்த பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே பண்றோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் கலாட்டா பண்றீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளார ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. யார் சொல்லி இப்படி எல்லாம் ஆட்டம் காட்டுறீங்க? அத்தை முதல்ல சொல்லுங்க. ஷிஷு, இந்த ராணி எம்மக்காதகியா இருக்காளே, கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டா. ஏமா என்னமா பேசுற? மத்தவங்க பேச்ச கேட்டு பண்றதுக்கு நாங்க என்ன குழந்தையா? எங்களுக்குன்னு சொந்த புத்தி இல்லையா? எங்க புள்ள படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன் தகுதிக்கு ஏத்த விஷயத்த தான் கேக்குறோம். இதெல்லாம் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இதுன்னு பேசி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அமைதியா இருக்க மாட்டீங்களா? என்னன்னு எப்படி அமைதியா இருக்கிறது? நம்மள ஜெயில வைப்போன்னு முதல்ல சொன்னாங்க. இப்ப என்னடானா யாரோ தூண்டி விட்டு பேசுறோம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா? ஏய், வாயை மூடு. ஐயோ, என்னென்ன என்னைய அறையிற? என்னை விட சின்னவங்கிறதுனால தான் உன்னை அடிச்சேன். இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீங்க 2 பேர் கல்யாணத்துக்கே வர வேண்டாம். முதல்ல இருந்து போங்க. ஓ, புது சம்பந்தம் கிடைக்குது. 300 பவுன் நகையை போடுறாங்கன்னே கூட பிறந்த பிறப்பே அறுத்து விட பாக்குறல்ல. நாங்க பேசினதுனாலதான் உனக்கு 300 பவுனே கிடைக்குது. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நாங்க கிளம்புறோம். நாங்க உன் கல்யாணத்துக்கு வரல, எதுக்கும் வரல. அத்து போச்சு எல்லாமே. வா போலாம், கிளம்பு. ப்ளீஸ் இருங்க. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க கேட்ட எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாங்க சம்மதிச்சிட்டோம். அதுவும் இல்லாம நீங்க கேட்டதுக்காக நாங்க இதெல்லாம் பண்ணல. மல்லிகை எங்க வீட்டு பொண்ணு. இதெல்லாம் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. சார் ப்ளீஸ் சார், இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இல்லங்க தம்பி, நீங்க எவ்வளவு பக்குவமா பேசுறீங்க. இவங்க எப்படி ராட்சசி மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? சார் சொன்னா கேளுங்க சார். உங்க அக்கா தங்கச்சிங்களை விட்டுட்டு இந்த கல்யாணம் நடக்கிறது சரியா இருக்காது. அவங்களையும் வர சொல்லுங்க சார். ஆமாங்க, அவங்கள கூப்பிடுங்க. சரி சரி, வரட்டும். ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பாத்தீங்கல்ல, பெரிய மனுஷங்கன்னா இதுதான் லட்சணம். எவ்வளவு பண்பா தன்மையா பேசுறாங்க. இவங்க சார்பா உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு இது மன்னிப்பு? நாங்க எதிர்பார்க்காம நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும். ஐயோ அம்மா ப்ளீஸ், அதெல்லாம் பரவாயில்ல. வாங்க மண்டபத்துக்கு போலாம். பாட்டி போங்க. வா. நடந்த பிரச்சனையில கல்யாணம் நின்னுடுன்னு நினைச்சா ஏதேதோ பேசி கல்யாணத்தை நடத்துறாங்க. விடுங்க அத்தை, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. பூந்து விளையாடலாம். நீங்க கவலையப்படாதீங்க. ஆமாம்மா, இப்போ டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. அடுத்த பிளான் என்னன்னு யோசிப்போம். சரி வாங்க போலாம். ம், வாங்க. மல்லிகா வந்துட்டா. அம்மாடி, அந்த ஆரத்தி தட்டை கொண்டு வாமா. வாமா. தர்ஷினி, வா வந்து ஆர்த்தி எடு. தமன்னா, உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன் தமன்னா. என்ன இது? என்ன முறை இது? மாப்பிள்ளை இருக்காருல, மணப்பொண்ணுக்கு மட்டும் ஆரத்தி எடுத்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா, சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிட்டா. சூப்பர் அத்தை. நீங்க என்ன இப்ப பண்றதெல்லாம் முறையோடு தான் பண்றீங்களா?
பெருசா பேச வந்துட்டீங்க. என்னம்மா முறைய பத்தி பேசினா இப்படி முறைக்கிற? முறைக்காம என்ன பண்றது? எங்க எப்படி நந்துக்கணுமோ அப்படிதான் நந்துக்கணும்னு நீங்க எல்லாம் எனக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. தர்ஷினி அண்ணி. வந்து ஆர்த்தி எடுவா. வாங்கி பத்த வைக்க. தர்ஷினி நம்ம மல்லிகா மேல ரொம்ப கண்ணு, அந்த கண்ணெல்லாம் போனோன்னு நல்லா திருஷ்டி சுத்தி. சரிங்க அண்ணி. வாங்க. வாங்க. வாங்க வாங்க போலாம். வர பாரு கேப்போம். வந்துட்டா. ஏமா உங்க அண்ணி என்ன இப்படி கோவப்படுறாங்க? நாங்க முறைய தானே சொன்னோம். ஆ? அந்த முறையெல்லாம் எங்க அண்ணிக்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன குடும்பமே கோவக்கார குடும்பமா இருக்கும் போல. வாங்க வாங்க உள்ள போய் பாப்போம். ஹலோ சார், நான் சித்தார்த் பேசுறேன். சார், நான் சொல்ற இடத்துக்கு நீங்க அனுப்பி வச்சிருங்க சார். காசை பத்தி எந்த கவலையும் இல்லை சார். நல்லா குவாலிட்டியா இருக்கணும் சார். லேட்டஸ்ட் டிசைனா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஜுவல்லரியே கொண்டு வாங்க. சரி சார், இந்த மண்டபத்தோட லொகேஷன் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். சார், மறந்துடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வைங்க. யா, தேங்க்யூ. கூப்பிட்டீங்களாமா? இங்க பாருங்க, கல்யாணத்துல வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறைய வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லாம சூப்பரா இருக்கணும். எங்க தாத்தா தலைமையில நடக்கிற கல்யாணம். அப்ப சாப்பாடு எப்படி இருக்கணும்? ஏமா, நாங்க சமைக்கிற சமையல் ஒவ்வொன்றும் சூப்பரா தாம்மா இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம், பிரமாதப்படுத்திடலாமா? சரி, ரொம்ப நல்லது. நீங்க போய் ஆகிற வேலையை பாருங்க. சரிம்மா, அப்ப நான் வரேன். ஏமா வேணி பேசி வச்சிருந்த சமையல் கான்ட்ராக்டரை ஏமா மாத்தின? உங்க வீட்டுல சாப்பிட போறீங்களே சாம்பார், அதுல பாயசம் வச்சிருக்கேன். இந்நேரம் எத்தனை உசுறு போயிருக்கும்னு தெரியல. இல்ல தாத்தா, நீங்களே பாத்தீங்கல்ல, மாப்பிள்ளையோட அத்தைங்க எதுடா சாக்கு, எப்படா பிரச்சனை பண்றதுன்னு அழிஞ்சுன்னு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ வேணியம்மா புக் பண்ண ஆளுங்க சரியா பண்ணுவாங்கன்னு தோணல. அதான் வேற ஆளுங்களை மாத்திட்டேன். சரி, வேற எந்தெந்த ஆட்கள் எல்லாம் மாத்திருக்கமா? தாத்தா, யார மாத்திரம் எத்த மாத்திரங்கிறத தாண்டி மல்லிகாவோட கண்ணாலத்தை பொம்மையக்கா இருந்தா எப்படி செய்யுமோ அப்படி எல்லாத்தையும் நான் தானே பார்த்து பார்த்து பண்ணணும். சின்னதா ஒரு தப்பு கூட நடந்துட கூடாதுங்கிற பதட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. உண்மைதான். எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும்மா. அது மட்டும் இல்ல பாட்டி, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு நல்லபடியா கிடைக்கணும். அதுக்கோசரம் தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது மல்லிகாவோட வாழ்க்கை. இது சீரும் சிறப்புமா இருக்கணும். சின்ன குறை வச்சாலும் அதே காலத்துக்கும் சொல்லி காட்டுவாங்க. ராணிக்கு நடந்த விஷயத்தை வச்சு அவ மூளை வேற மாதிரி வேலை செய்யுது. ராணி களத்துல இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். இனி என்ன நடக்க போதோ தெரியல. ஆனா எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்மா. பாத்தியா, நல்ல பெரிய ஏசி சத்திரமா தான் புக் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. ஷோ, இப்படி பப்ளிக்காவா வருவீங்க? எங்க வீட்ல யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, இனிமே நம்ம எது பேசுறதா இருந்தாலும் முன்னாடி மாதிரி போன்லயே பேசிக்கலாம். சரி மேடம். இங்க பாருங்க, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பண்ண காரியம்
இனிமே பண்ண போற காரியம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சது அப்புறம் உங்க 2 பேரையும் நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க நீங்க சொல்லிதான் நாங்க வரதட்சணை பத்தி பேசணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலையே. ஏன் மேடம் பயப்படுறீங்க? அதுவும் சரிதான். ஆனா இனிமேலும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க, புரிஞ்சதா? மேடம் இன்னொரு விஷயம், நீங்க சொல்லும் போது ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போதான் எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரியுது. நீங்க பேசினதை விட கொஞ்சம் போட்டு கொடுங்க மேடம். போட்டு கொடுக்கலாமே. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க செய்யாம போனா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். சாரி மேடம். சரி, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்புங்க, போலாம். அத்தை, கல்யாணத்துக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வீட்ல இருந்தப்ப சொன்னீங்கல்ல, அதுவும் சிவமணியோட சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்ன பிளான்னு இப்ப வரைக்கும் என்கிட்ட கூட சொல்லலையே. சொல்றேன், இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், நான் அப்புறம் சொல்றேன். அம்மா ஏதோ பெரிய பிளான் போடுற மாதிரி தெரியுது. ஒர்க் அவுட் ஆனா நல்லா இருக்கும். சார் வாங்க. ஹலோ சார், வாங்க உள்ள வாங்க. ஆமா சார், வாங்க வாங்க. சார் வாங்க. தமன்னா, அவங்க நம்ம நினைச்ச மாதிரி நகையோட வந்துட்டு இருக்காங்க. வாங்க போங்க. வந்துட்டாங்க. நீங்க கேட்ட 300 பவுன் நகையை கொண்டு வந்திருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க சார். சார், இந்த எல்லா நகையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்க கேட்டதுனால நாங்க இதை பண்ணல. நாங்க முன்னாடியே மல்லிகாவோட கல்யாணத்துக்கு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கல்யாணம் வைக்கும்போது அப்ப என்ன லேட்டஸ்டா டிசைன் இருக்கோ அதை செய்யலான்னு பார்த்தோம். ஆனா கல்யாணம் திடீர்னு ஃபிக்ஸ் ஆனதுனால இப்ப இருக்கிறத கொண்டு வர சொல்லியிருக்கோம். சரிங்க தம்பி, திரும்ப திரும்ப இதையே சொல்லி ஏன் சார் எங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க? என் மனசார சொல்றேன், இது எதுவுமே எங்களுக்கு அவசியம் இல்லை சார். இது உங்களுக்கு வேணா அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களோட வாயடைக்க இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். தம்பி, நீங்க செய்யறதெல்லாம் சரிதான். அதுக்காக இவ்ளோ நகை அவசியமா? ஆண்டி, இது என்னோட கடமை. கடமை செய்யறதுக்கு அளவெல்லாம் இல்ல. தாத்தா சொன்ன மாதிரி மல்லிகை எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொம்மி இருந்திருந்தா இதைத்தானே செஞ்சிருப்பா. இதோட நிக்காதுங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு இன்னும் நாங்க நிறைய செய்வோம். தீபாவளி, தலப்பொங்கல்னு நிறைய இருக்கு. அப்பெல்லாம் நாங்க இன்னும் நிறைய பண்ணுவோம். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த சிவமணிக்கு தான் போகுது, நமக்கு இல்லையே. ராணி, இந்த நகையில கொண்டு போய் உள்ள பத்திரமா வை. சரியா? சரி. ஓகே சார், அந்த பேக் கொடுங்க. எடுங்க அது. ஏன் அத்தை, இதுல நமக்கு ஏதாவது பங்கு வருமா? என்ன தம்மனா இப்படி கேக்குற? இப்பதானே எல்லா பிளானையும் உங்ககிட்ட சொன்னேன். இதுல எப்படி பங்கு வரும்? நம்ம டார்கெட் என்னவோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். தமன்னா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம டார்கெட் என்னவோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போவோம். எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்கர்லயே வச்சிருக்கோம். சித்தி, என் கூட வாங்க. வரேன். ராணி, பாத்து போ.
வா சிவமணி. குருநாதர் சாமி உள்ளதான் இருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. அந்த சட்டியை எடு. இதெல்லாம் மந்திரிச்ச முட்டைங்க. இத 4 திசைக்கு இருக்கிற எல்லைக்கோட்டு கொண்டு போய் திசை கொன்னா மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு வா. சரிங்க சாமி. முக்கியமான விஷயம் என்னன்னா புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும், சரியா? சரிங்க சாமி. ஓ எல்லாமே சரியா தானே நடக்குது. எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட தட்டக்கூடாது. என்னோட வேலையில எப்பவுமே பிசுறு தட்டாது. நீ பண்ண பிளான் சரியா இருக்கான்னு நீ பாத்துக்க. இது வரைக்கும் இந்த விஷயத்த 4 பேருக்கு பண்ணிருக்கேன். எவனுமே உயிர் தப்புனதில்ல. இப்ப நீங்க சொல்றத வச்சுதான் இந்த காரியத்துல நான் என் உயிரை கூட பணைய வச்சு இறங்கியிருக்கேன். என்ன சிவமணி, சும்மாவா இறங்கியிருக்க? 4 தலைமுறையா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சொத்து உன் கைக்கு வரப்போகுது. அதுக்காக உயிரை பணைய வச்சுதான் ஆகணும். இல்ல, எனக்கு என்ன பயம்னா, என் தாத்தா காலத்துல வல்லமலை களவாணிங்க இறங்கியிருக்கானுங்க. அதனால அவனுங்க கண்ணு போய் கடைசியில ஆத்துல பொணமா கிடந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதுக்கு முன்னால ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணக்கோல் வச்சு இறங்குன நீலமலை களவு கோஷ்டியும் இடி விழுந்து அங்கேயே செத்து போயிட்டாங்கன்னு பேச்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் இறங்குறேன்னா அது நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான். நீ என்ன நம்பி இறங்கியிருக்க? நான் அந்த காளியை நம்பி இறங்கியிருக்கேன். அதனால நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அந்த காளி நம்மளை கைவிட மாட்டா. அட நீங்க என்ன, இந்த காளிதான் இந்த ஊர் காவல் தெய்வம்னு சொல்றாங்க. அதான் எனக்கு பயமே. அதுக்காகத்தானே இவ்விடத்திலே யாகத்தை ஆரம்பிக்கிறேன். சரி, நான் உங்களை நம்புறேன், நீங்க அந்த காளியை நம்புறீங்க. நாம நினைச்ச விஷயம் நல்லபடியா நடந்தா எனக்கு அது போதும். அப்ப நான் கிளம்பு. போயிட்டு வா. காளி தேவி. ஏய் வாங்கடா. ஓ காளி. சொல்லுங்க. எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி சரியா தானே போயிட்டு இருக்க. பிளான்ல வேற எந்த மாற்றமும் இல்லையே. அதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்ல, எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க ஏன் கால் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதுவா, சித்தார்த் அந்த மல்லிகாவுக்கு கொடுக்கறதுக்காக 300 பவுண்ட் நகையை வாங்கிட்டு வந்து அதை ராணி கிட்ட கொடுத்து பத்திரமா லாக்கர்ல வைக்க சொல்லிருக்கான். அவளும் அந்த நகையை லாக்கர்ல வைக்கிறதுக்கு போனா. அப்ப என்னாச்சு தெரியுமா?
சித்தி எல்லா நகை பாக்ஸையும் இந்த லாக்கர்ல வச்சிட்டேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. என்ன ராணி, இங்க நம்மள தவிர வேற யாரு இருக்காங்க? அதுவும் இல்லாம ரூமும் லாக்ல தானே இருக்கு. ஐயோ சித்தி, 300 பவுண்ட் நகை. தாடிகாரன் நம்மள நம்பி குத்து வச்சுக்கிறான். இத்த பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. எல்லா நகை பாக்ஸையும் உள்ள வச்சு லாக் பண்றதுக்காக நம்பர் செட் பண்ண போறேன். அதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். ஆஃப் பண்ணுங்க. ஏய் ராணி, நீ பெரிய ஆளுதான். சரி ஆஃப் பண்ணுங்க. சரி.